ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம அவரைக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில் நம்ம சாம்பார் செஞ்சுருக்கோம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் வைக்கிறோன்னா புளியை ஊற வைக்கிறோங்க. இந்த மாதிரி ஒரு புளியை கிண்ணத்தில் ஊற வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா புளியை அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஊறும். அடுத்தது தோரம்பருப்பு ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 2 தக்காளி பெரிய பெரிய சைஸஸில் கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம கழுவி வச்சுருக்க இந்த பருப்போடு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது நம்ம இந்த பருப்பை ஒரு குக்கரில் வேக வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு 1 டம்ளர் பருப்பு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டிங்கன்னா பருப்பு நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு நம்ம பருப்பு. இதை ஒரு மத்து போட்டு நல்லா மசிய கடைஞ்சி எடுத்துப்போங்க. இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்க இந்த புளியை நல்லா கரைச்சி இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி பயன்படுத்தி நீங்கள் புளியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளியையும் சேர்த்து ஒரு வாட்டி கடைஞ்சி விட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி அவரைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தட்டி போட்ட பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம தட்டி போட்டிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாங்க. எல்லாமே சேர்த்து ஓரளவுக்கு வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு நமக்கு வெங்காயம், தக்காளி. இந்த தன்மையில் இருக்கும் போதே நம்ம அவரைக்காயை சேர்த்துப்போங்க. இப்போ அவரைக்காயை நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க, அவரைக்காய் நனையிற அளவுக்கு. இப்போ காயை வேக வைக்கணுங்க. அதனால் மசாலா சேர்க்கும் போதே நம்ம காயை வேக வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நமக்கு காய் நல்லா வெந்து கொதி வந்துடும். இப்போ நம்ம காயெலாம் நல்லா வெந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ போதும், நம்ம பருப்பை சேர்த்துக்கலாங்க. இப்போ பருப்பு சேர்த்ததுலேருந்து ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, நம்மளோட பருப்பு நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அவரைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான சாம்பார். நீங்கள் சமையலுக்கு ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த சாம்பாரை இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கொத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கோங்க. ஆனால் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.